மன்னிப்பு கேட்ட அமித்ஷா புதுக்கோட்டை மேடையில் கைகூப்பி தனங்குனிந்து சொன்ன வார்த்தை. தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் மேற்கொண்ட தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற யாத்திரை பிரச்சாரத்தின் நிறைவு நாள் பொதுக்கூட்டம் புதுக்கோட்டையில் நடந்தது. அதில் பங்கேற்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கைகூப்பி அனைவரிடம் மன்னிப்பு கோரிய நிலையில் அதன் பின்னணி பற்றி இங்கே பார்க்கலாம். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. இத்தேர்தலையொட்டு தமிழக பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தமிழகம் முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பெயரில் நயினா நாகேந்திரன் மேற்கொண்ட யாத்திரை பிரச்சார கூட்டத்தின் நிறைவா புதுக்கோட்டை மாவட்டம் பள்ளத்து வயலில் நடைபெற்றது. இந்த விழாவில் மாநில உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தமிழக பொறுப்பாளர் பியூஷ் கோயல் உள்பட பிற முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். இதில் அமித்ஷா பேசிய பொழுது, மாபெரும் மகத்தான பழமையான தொன்மையான தமிழ் மொழியில் உரையாற்ற முடியவில்லை. அதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டின் புனித மண்ணுக்கு என்னுடைய நல்வணக்கங்களை தெரிவித்து உரையை தொடங்குகிறேன். தமிழகம் தலைநிமிர தமிழரின் பயணம் என்ற இந்த பயணத்தை மேற்கொண்ட நயினா நாகேந்திரன் நிறைவு விழாவுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி பாஜகவின் என்டிஏ தலைமையிலான ஆட்சி அமையும். பெரும் அவையின் வாயிலாக தமிழக மக்களுக்கு அறைகோவல் விடுக்கிறேன். வாருங்கள், பிரதமர் மோடியின் தலைமையில் அணிவகுப்போம். பாரதத்தின் வளர்ச்சி பயணத்தில் பங்கு பெறுவோம். தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் அக்டோபர் 12ஆம் தேதி தொடங்கியது. அனைத்து மட்ட மக்களோடு தொடர்பு கொள்ளப்பட்டது. இனிவரும் நாட்களில் பாஜகவும் அதிமுகவும் இன்னும் பிற கூட்டணி கட்சிகளும் வலுவான கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கப் போகிறோம். பாடுபட்டாவது திமுகவின் ஆட்சியை ஒழித்து தீர்வோம். தமிழ் மொழியை வளர்க்க பாஜக முயற்சி செய்து வருகிறது. பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் பாரதி பெயரில் இருக்கை தேர்வுகளை தமிழில் எழுதும் வசதிகளை பாஜக ஏற்படுத்தியுள்ளது என்றார் அமித்ஷா.